50வது G7 உச்சிமாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? விடை: இத்தாலி. G7 அமைப்பின் 50வது உச்சிமாநாடு கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இத்தாலியில் நடைபெற்றது. G7 அமைப்பில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. அண்மையில் காலமான இலங்கை சர்வோதய இயக்கத்தின் ஸ்தாபகர் யார்? விடை: A.T. ஆரியரட்ன. இலங்கையின் 36வது பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை: தேசபந்து தென்னக்கோன். 2024இல் துபாயில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஆசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இலங்கைக்கு வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார்? விடை: நெத்மிகா மதுசானி ஹேரத். அண்மையில் துபாயில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த நெத்மிகா மதுசானி ஹேரத் முப்பாய்ச்சல் போட்டி நிகழ்ச்சியில் இலங்கைக்கு வெள்ளிப்பதக்கத்தினை பெற்றுக் கொடுத்தார். அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்தியாவின் புதுடில்லியின் முதலமைச்சர் யார்? விடை: அரவிந்த் கெஜ்ரிவால். அண்மையில் அமெரிக்காவில் கப்பல் ஒன்று மோதியதில் உடைந்த பாலத்தின் பெயர் என்ன? விடை: பிரான்சிஸ் ஸ்கொட் கீ. அமெரிக்காவின் மேரிலண்ட் மாநிலம் பால்டிமோர் நகரைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஸ்கொட் கீ என்ற பாலம் கப்பலொன்று மோதியதில் அண்மையில் உடைந்தது. தெற்காசியாவின் மிகப்பெரிய மகப்பேற்று வைத்தியசாலை அண்மையில் எங்கு நிர்மாணிக்கப்பட்டது? விடை: காலி கராப்பிட்டி. ஆசியாவின் மிகப்பெரிய மகப்பேற்று வைத்தியசாலையான ஜேர்மன் இலங்கை நட்புறவு புதிய மகளிர் வைத்தியசாலை அண்மையில் காலியின் கராப்பிட்டியில் திறந்து வைக்கப்பட்டது. அஸ்வெசும எனப்படும் நலன்புரி நன்மைகள் தொடர்பான 4 இலக்க முறைப்பாட்டு இலக்கம் எது? விடை: 1924. அஸ்வெசும எனப்படும் நலன்புரி நன்மைகள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்க அண்மையில் 1924 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சார்க் அமைப்பின் தற்போதைய செயலாளர் நாயகம் யார்? விடை: கோலம் சர்வார். இலங்கையின் முதலாவது ஸ்ட்ராபெர்ரி மாதிரி கிராமம் எங்கு அமைக்கப்படவுள்ளது? விடை: நுவரெலியா. இலங்கையின் முதலாவது ஸ்ட்ராபெர்ரி மாதிரி கிராமம் இலங்கையின் நுவரெலியாவில் அமைக்கப்படவுள்ளது. அண்மையில் பழைய பட்டுப்பாதை திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ள நாடு எது? விடை: சீனா. COP29 எனப்படும் 2024ஆம் ஆண்டுக்கான காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சிமாநாடு எங்கு நடைபெறவுள்ளது? விடை: அஜர்பைஜான். காலநிலை மாற்றம் தொடர்பான COP உச்சிமாநாடானது இவ்வருடம் அஜர்பைஜான் நாட்டின் பாகு நகரில் நடைபெற உள்ளது. 2024இல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை? விடை: ரஷ்யா மற்றும் பெலாரஸ். இவ்வருடம் பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட ரஷ்யா மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
எனினும் அந்நாட்டு வீரர்கள் தேசிய கொடியை பயன்படுத்தாது தனிப்போட்டி நிகழ்வுகளில் பங்கு பெற்ற முடியும். 2024 பலஸ்தீனை ஐக்கிய நாடுகள் சபையின் 194வது உறுப்பு நாடாக ஆக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தினை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்த நாடு எது? விடை அமெரிக்கா. பலஸ்தீனை ஐக்கிய நாடுகள் சபையின் 194வது உறுப்பு நாடாக ஆக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ஐக்கிய அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ அதிகாரமுள்ள நாடுகளாக சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. 2024 இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட நாணயத்தாள்களில் எந்த மன்னரின் உருவப்படம் பொறிக்கப்பட்டுள்ளது? விடை 3ஆம் சார்ல்ஸ். அண்மையில் பிரித்தானியாவின் 2ஆம் எலிசபெத் மகாராணி இறந்ததன் பின்னர் பிரித்தானியாவின் முடியாக 3ஆம் சார்ல்ஸ் மன்னன் பதவியேற்றுள்ளார். குவைத்தின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை ஷேக் அகமது அப்துல்லா. விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்துவதற்கு தடை விதிக்கும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை தீர்மானத்தினை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்த நாடு எது? விடை ரஷ்யா. அணிசேரா நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? விடை உகாண்டாவின் கம்பாலா நகரில். 19வது அணிசேரா நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாடு அண்மையில் உகாண்டாவின் கம்பாலா நகரில் நடைபெற்றது. அண்மையில் எந்த நாட்டின் இராணுவ ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு விபத்தில் பல இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர்? விடை கம்போடியா. 2024 ஆண்டில் நடைபெற்ற T20 கிரிக்கெட் உலக கிண்ணத்துக்கான தூதுவர் யார்? விடை உசைன் போல்ட். 2024 அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியின் தூதுவராக உசைன் போல்ட் நியமிக்கப்பட்டிருந்தார். 2024 மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடித்த முதல் நாடு எது? விடை நைஜீரியா. மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியான மென்பைசிவி என்ற தடுப்பூசியினை அண்மையில் நைஜீரியா கண்டுபிடித்துள்ளது. 2024 ஆண்டில் எந்த நாட்டில் பழமை வாய்ந்த சுரங்கங்கள் மற்றும் குகைகளுடன் கூடிய உலகின் 2வது ஆழமான நீல துளையொன்று கண்டுபிடிக்கப்பட்டது? விடை மெக்சிகோ. 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு நாசாவால் அனுப்பப்பட்ட விஞ்ஞானிகள் குழுவில் இடம்பெற்ற இலங்கையர் யார்? விடை பியூமி விஜயசேகர. அண்மையில் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் பதவி விலகிய வியட்நாம் அதிபர் யார்? விடை போ பான். அண்மையில் வியட்நாம் நாட்டு அதிபர் போ பான் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் பதவி விலகினார். தற்போது வியட்நாம் அதிபராக டோ லாம் காணப்படுகின்றார். அண்மையில் இலங்கைக்கு உரித்தான நன்னீர் சதுப்பு நில காடுகளில் வளரும் தாவர இனமொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பெயர் என்ன? விடை லகேனத்தி வயம்பே. 2024 ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை ஜோர்ஜியாவின் டிபிலிசி நகர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அண்மைக்கால தரவுகளின்படி
ஆசியாவில் அதிக பணவீக்கம் கொண்ட நாடு எது? விடை பாகிஸ்தான். 2024 வியட்நாமில் நடைபெற்ற 22வது ஆசியான் மன்ற மாநாட்டிற்கு இணைத்தலைமை தாங்கிய நாடு எது? விடை இலங்கை. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை சார்பில் அதிகளவான ஓட்டங்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்த இலங்கையர் யார்? விடை பத்தும் நிசங்க. 2024 இங்கிலாந்தின் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய கிரகத்தின் பெயர் என்ன? விடை கிளீசே 12b. 10வது உலக நீர் உச்சி மாநாடு 2024 ஆண்டில் எங்கு நடைபெற்றது? விடை இந்தோனேசியா. 10வது உலக நீர் உச்சி மாநாடு 2024 ஆண்டில் இந்தோனேசியாவின் பாலி தீவுகளில் கூட்டு செழுமைக்கான நீர் என்ற தொனிப்பொருளில் இடம்பெற்றது. வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அறிக்கையின்படி இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் வனப்பரப்பு என்ன? விடை 29%. சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படும் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக அண்மையில் உருவாக்கப்பட்டுள்ள நாணய அலகு எது? விடை பிரிக்ஸ் கரன்சி. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இடம்பெற்றுள்ள இலங்கையின் முதல் பல்கலைக்கழகம் எது? விடை கொழும்பு பல்கலைக்கழகம். 2024 ஆண்டில் ஆசிய அஞ்சலோட்டப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றது? விடை தாய்லாந்து. 2024 ஆண்டின் ஆசிய அஞ்சலோட்டப் போட்டிகள் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நடைபெற்றது. இதில் 4 தர 400 மீட்டர் அஞ்சலோட்டப் போட்டியில் இலங்கை அணி தங்கப்பதக்கத்தினை வெற்றி பெற்றது. அண்மையில் ஐக்கிய நாடுகளின் எச்சபையின் உறுப்பினராக இலங்கை தெரிவு செய்யப்பட்டது. விடை பொருளாதார மற்றும் சமூக சபை. கோபா என அழைக்கப்படும் இலங்கையின் அரச கணக்குகள் பற்றிய குழுவின் தற்போதைய தலைவர் யார்? விடை லசந்த அழகியவண்ண. இலங்கையில் காலநிலை மாற்ற பல்கலைக்கழகத்தினை நிர்மாணிக்க உதவி வழங்கும் அமைப்பு எது? விடை ஆசிய அபிவிருத்தி வங்கி. இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் ஆசிய நாடு எது? விடை தாய்லாந்து. ஐஸ்லாந்தின் புதிய பெண் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை தோமஸ் தோட்டிர். ஈரான் அதிபரின் மறைவுக்கு பின்னர் அந்நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை முகமட் முக்பர். தற்போது ஈரான் ஜனாதிபதியாக மசூத் பெசஸ்கியான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2024 ஆண்டில் IORA வர்த்தக மன்றத்தின் தலைமைத்துவத்தினை வகிக்கும் நாடு எது? விடை இலங்கை. உலக பொருளாதார பேரவை வெளியிட்டுள்ள சுற்றுலா மேம்பாடு 2024 தரவரிசையில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 76வது இடம். ஜேர்மனியில் நடைபெற்ற அன்ஹால்ட் 2024 மெய்வல்லுனர் போட்டியில் 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் தங்கம் வென்ற இலங்கை வீரர் யார்? விடை ஜுப்புன் அபயகோன்.
2024 கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடன திரைப்படமாக தேர்வான இலங்கை திரைப்படம் எது? விடை சேஷ. 2024 கேன்ஸ் திரைப்பட விழாவில் இலங்கையின் இசுரு குணதிலக்க இயக்கிய சேஷ திரைப்படம் சிறந்த நடன திரைப்படமாக தேர்வானது. 2024 இந்தியா மற்றும் ஈரான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள ஈரானின் துறைமுகம் எது? விடை சபாகர் துறைமுகம். 2024 உலக பரா மெய்வல்லுநர் போட்டிகள் நடைபெற்ற இடம் எது? விடை ஜப்பான். 2024 உலக பரா மெய்வல்லுநர் போட்டிகள் ஜப்பானின் கோபே நகரில் நடைபெற்றது. இதில் இலங்கையைச் சேர்ந்த சமித துலான் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தினை பெற்றுக் கொடுத்தார். நிகர பூஜ்ஜிய காபன் உமிழ்வை அடையும் உலகின் இலக்கை தமது நாட்டின் தேசிய கொள்கையில் உள்வாங்கிய முதலாவது ஆசிய நாடு எது? விடை இலங்கை. 2024 வியட்நாம் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை லோ லாம். 2024 ரஷ்யாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை மிகைல் மிஷுஸ்தின்.